ஆதியே துணை ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரம். நாம நேற்று நம்முடைய ஜீவ சகோதரி சாலை சிவகாம சுந்தரி அக்கா அவங்களுடைய விருப்பத்திற்கு இணங்க அமானிதம் என்பதனை பற்றி நம்முடைய தெய்வம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த அந்த பாடங்களை எல்லாம் நாம் நினைவு கூர்ந்து வந்தோம். அதன்படி பார்க்கும்போது அக்கா அவங்க நேற்று கேட்டுக்கிட்டாங்க, நேற்று சொன்னதை கொஞ்சம் சுருக்கமா நாளைக்கும் சொல்லிட்டு அப்புறம் தொடர்ந்து சொல்லுங்க அப்படின்னு கேட்டதுனால நேற்று நம்ம என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத கொஞ்சம் சுருக்கமா பார்த்துருவோம். அதாவது இந்த அமானிதம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு கூட்டல் மானிதம், இந்த மனித தன்மையை மீறிய ஒரு செயல், அமானுஷ்யமான ஒரு சக்தி, ஒரு தெய்வ சக்தி, அது இந்த மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அது என்ன சக்தி அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது இந்த இறைவன் பூர்வீக புராதனாகிய இறைவன் அனைத்தையும், இந்த சர்வ அண்டரண்ட சராசரத்தையும் படைத்தான். அந்த முழு சக்தியும் இறைவனுடையது. இதை அறிந்து கொள்கிற சக்தி இந்த மனிதனிடத்தில் வைத்து படைக்கப்பெற்றது. இறைவன் தான் இந்த அண்டரண்ட சராசரத்தையும் படைச்சாங்க அப்படிங்கிறத அறிந்து கொள்கிற சக்தி, அறிஞ்சு அந்த இறைவனை வணங்கக்கூடிய அந்த வல்லபம் மனிதனுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது எப்படி இந்த மனிதனுக்கு கொடுக்கப்பட்டது, எப்போ அது கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் நேற்று பார்த்தோம். இந்த இறைவன் தன்னுடைய அந்த சூரத்தாகிய வடிவத்திலேயே இந்த மனிதனை படைத்து அந்த ஏகநாயகனை அறியும் சக்தி இந்த மனிதனுக்கு லபித்துக் கொண்டு விட்டது. அந்த ஒரு சீதனம் அப்படிங்கிற பொருள், தன்னை அறிகிற அந்த சீதனம் என்கிற பொருளை யார் ஏத்துக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் போது, அந்த யானை முதல் எறும்புகளை 84,100,000 ஜீவராசிகளும் இன்னும் அமரர் கோடிகளாலும் ஏற்றுக்கொள்ள எங்களால் முடியாது என்று கைவிடப் பெற்ற அந்த தத்துவாதீத கைமுதலாகிய சீதனம் என்னும் அமானிதத்தை மனிதன்தான் நான் இதற்கு முழு யோக்கியதையும் சக்தியும் உடையவன் என்று கையேந்தி வாங்கி கடனாக பெற்றுக்கொண்டான். இது ஜீவதேகமாக இருந்த அந்த ரோஷ்னிதாஸுடைய காலத்துல நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்படியெல்லாம் அங்க சொல்லி இவன் நான் வானலாம் சிறப்பவனாகி வருவேன்னு வாக்கு தந்து இந்த அமானிதத்தை பெற்று வந்தான் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த அமானிதம் தான் என்ன 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 அந்த 7 பொருளாக இருக்கிறது. அந்த அமானிதம் அது என்ன அப்படின்னு நம்முடைய தெய்வமர்கள் நமக்கு தௌஹீத் மக்காம்ல அருள் செய்வதை பார்த்தோம். அதாவது அவங்க அரபி மொழியில அவங்க கொடுத்திருந்ததன்படி அது ஹயாத்து, சிறந்த அறிவு, இராதத்து, குதிரத்து, ஜம்ஹு, பஜர், கலாம் அப்படிங்கிறது தான் நமக்கு தமிழ்ல காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருஷன், சுத்தமாயை அப்படின்ற ஒரு 7 பிரிவாக அந்த அமானிதம் நம்ம கிட்ட இருக்கு. இந்த அமானிதம் ஒரு 7 அடுக்கு மாளிகையாக, இந்த ஜீவனை இடிந்து போகாமல் காக்கின்ற ஒரு 7 அடுக்கு மாளிகையாக இந்த மனிதனுடைய தூலத்துக்குள்ள இருக்கு. இது பிரயோஜன அளவில் 7 ஒலி வீடுகளாக இருக்கு, 7 சப்தமாக இருக்கு. அதுதான் எந்த ஒரு உயிரினங்களுக்கும் கொடுக்கப்பெறாத ஒரு சப்தத்தை உண்டாக்குகிற அந்த வல்லபமும், பிறர் சப்தத்தை புரிந்து கொள்ளுகிற அந்த வல்லபமும் இந்த மனிதனுக்கு கொடுக்க பெற்றிருக்கிறது. சப்தம் அப்படின்னாலே 7 அப்படின்னு தான் அர்த்தம். நம்ம இந்த தமிழ்ல 1 ஏகம், திவிதம், திரிதம் அப்படின்னு 1, 2, 3க்கு சொல்லும் போது இந்த சப்தம் அப்படிங்கிறது 7 குறிக்கும். அதனாலதான் நம்ம இப்போ வானத்துல கூட 7 நட்சத்திரங்கள் ஒரு கூட்டமா இருக்கும், அத சப்த ரிஷி மண்டலம் அப்படின்னு சொல்லுவோம். சப்தம் அப்படின்னாலே அது 7. அந்த 7 அமானித பொருளுக்கு, அந்த அமானித பொருளை கொண்டு நாம செய்யற அந்த காரியம் என்ன, அதுக்கு நமக்கு பயன்படுறது இந்த சப்தம். அதனாலதான் அதுக்கு அந்த 7ங்கிற பொருள் படுற மாதிரி சப்தம்னு அதுக்கு பேர் வச்சிருக்காங்க. அப்போ இன்னைக்கு நாம தொடர்ந்து என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த அமானிதம் கடனாக தான் நீ வாங்கிட்டு வந்த. இந்த வாங்கிட்டு வந்த கடனை நீ கட்டி ஆகணுமே. எப்படி இந்த உலகத்துல கூட யார்கிட்டயாவது கடன் வாங்கினா அதை கட்டித்தானே ஆகணும்.
ஒரு கடன் வாங்கியவன் அந்த கடன் தந்த முதலாளிக்கு அது உரிய காலத்தில் கட்ட வேண்டியது, அது உலக நீதமாச்சே. அப்படி இருக்கும்போது இறைவனிடத்தில் வாங்கி வந்த அந்த வித்யாதத்துவம் என்னும் அமானித கடன் வாங்கி வந்தோமே, அந்த கடனை கட்டணுமே. அதை கட்டாம அதை மறந்து தெரியுறாங்க இந்த மனுஷன். அப்படி மறந்து தெரிஞ்சா இறுதியில என்னவாகும்? ஒரு நாள் அது எல்லாமே பிடுங்கப்பட்டு அந்த மீளா எரிநரக தண்டனை வந்துருமே அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம். அப்போ இந்த அமானித கடனை திரும்ப கட்டணும்னு சொல்றாங்களே, இது எப்படி கட்டுறது? என்ன கொடுத்து கட்டுறது? நம்முடைய காசு பணம் சொத்து சொத்தெல்லாம் கொடுத்தா அது கட்ட முடியுமா? வையகத்தையும் வானகத்தையும் கொடுத்தாலே மாற்றல் அரிது அப்படிங்கும் போது அதுக்கு மேல என்ன இருக்கு? இந்த வையகமும் வானகமும் இறைவன் படைச்சது தானே. அவங்க படைச்சதே எடுத்து அவங்களுக்கு நீ கொடுக்க போறியா? அப்போ இந்த கடனை எப்படி கட்டுறது? அது ஒரு எட்டா பெருங்கடனாக இருக்கேன். இறைவன் செய் நன்றியது எட்டா பெருங்கடனே. ஆனா அந்த கடனை நீ கட்டுறதுக்கு நம்மளுக்கு தெய்வம் அவங்க ஒரு வழி சொல்லி தர்றாங்க. இறைவன் செய் நன்றியது எட்டா பெருங்கடன் தான். அந்த கடன் எப்ப தீருது அப்படின்னா, 7ஆம் பிறப்புடலம் எடுக்கையிலே தீருதையா. அப்போ நாம செய்ய வேண்டியது என்ன? இந்த கடனை எப்படி தீர்க்கணும் அப்படின்னா, 7ஆம் பிறப்புடலம் நீ எடுத்தா போதும், அந்த கடன் தீந்துரும். இந்த கடன் நம்ம 7 வகையா இருக்குல்ல இந்த அமானிதம், இந்த 7 வகையிலையும் நாம கட்ட வேண்டியதா இருக்கு. அந்த கால கடன், நியதி கடன், கலை, வித்தை, அராகம், புருஷன், சுத்தமாயேன்னு இப்படி 7 விதத்திலையும் நாம அந்த கடனை கட்ட வேண்டியது இருக்கு. ஆனா நாம ஒரே ஒரு கடனை கட்டினா போதும். 7ஆம் பிறப்புடலம் எடுக்கிறதுனா என்ன? ஒரு குரு பெருமான சந்திச்சு அவங்க பிள்ளையாக மாறுறது தான் 7ஆம் பிறப்புடலம் எடுக்கிறது. அப்போ நீ ஒரு குரு பெருமான சந்திச்சா போதும், அவங்க பிள்ளை ஆயிட்டா போதும், இந்த எல்லா கடனையும், இந்த 7 வகை கடனையும் அவங்களே கட்டிடுவாங்க. எப்படி ஒரு தந்தைக்கு ஒரு மகன் எந்த உதவியும் செய்யாட்டாலும் அந்த தந்தைய அப்பான்னு அழைச்ச காரணத்தினால அவர் போகும்போது அவர் சொத்தெல்லாம் அந்த பிள்ளைக்கு தான் கொடுத்துட்டு போவார். அது போல நாம அப்பா அப்படின்னு கையேந்திட்டா, அவங்க பிள்ளையா ஆயிட்டா, 6 பிறப்பு வரை இறைவன் கொண்டு வந்து விட்டுட்டாங்க நம்மள. அந்த 7ஆம் பிறப்பு அவங்களுடைய அந்த தேவமணி சூழல இருந்து நாம பிறந்துட்டோம்னா இந்த கடன் எல்லாம் நமக்கு கட்டப்படுகிறது. அதுதான் அந்த கால கடன். அப்போ அந்த சரியான காலம் பார்த்து நாம ஒரு குரு சந்நிதியை அடைஞ்சிட்டா போதும், இந்த கடன் எல்லாம் நமக்கு கட்டப்பெறுகிறது. அப்போ அவங்கள சரியான காலத்துல நாம எப்படி சந்திக்கிறது அப்படிங்கிறத பத்தி நம்முடைய தெய்வம் அவர்கள் நமக்கு அருளி செய்திருக்கிற அந்த திருவாக்கியங்களை எல்லாம் நாம இப்ப பார்ப்போம். எப்படி நம்ம கடனை அவங்க கட்டுறாங்க, நம்ம என்ன செய்யணும்? நாம அவங்கள சந்திச்சா போதும், அவங்க நம்மளுடைய கடனை எல்லாம் அவங்க எப்படி கட்டுறாங்க. அதாவது இவனுக்கு ஒரு அந்த சீதன பொருள் ஒரு சிறப்பான ஒரு சீதனமாக இவனுக்கு அந்த வித்யாதத்துவம் கொடுக்க பெற்றிருக்கு. அதை வச்சு நீ இந்த 6 பருவம் வர நீ இறைவனே உன்னை கொண்டு வந்து விட்டுறாங்க. இந்த 6வது பிறப்புக்கு வந்த உடனே நம்ம செய்யற வேலைக்கு கூலி வாங்கணுங்கிற அறிவு உனக்கு வருதே, அப்போ நீ இறைவன் செய்த அந்த நன்றிக்கு கூலி கொடுக்கணுங்கிற ஒரு கடமை உன் தலை மேல விதியாகி விடுகிறது. அப்போ இறைவனுடைய அந்த நன்றியானது 8ஆ பெருங்கடன் ஆகி விடுகிறது. இறைவன் செய் நன்றியது 8ஆ பெருங்கடன் ஆகி விடுகிறது. அந்த பெருங்கடன் 7ஆம் பிறப்புடலம் எடுக்கையில் தான் அது தீருகிறது. அப்போ நாம என்ன செய்யணும்? 7ஆம் பிறப்புடலம் எடுத்தா போதும், நம்முடைய வேலை 7ஆம் பிறப்புடலம் அவங்களுக்கு பிள்ளையாக ஆகிவிட்டா போதும், அந்த கடன் அவங்களால கட்டப்பெறுகிறது. இறைவனிடத்தில் இவன் பெற்று வந்த வித்யாதத்துவ கடன் சும்மாவா இவனுக்கு தரப்பெற்றது? சும்மா தரல. இந்த நான் உனக்கு கடனாத்தான் தர்றேன், நீ அதை எனக்கு திருப்பி தரணும் அப்படின்னு சொல்லி இறைவன் கொடுக்குறாங்க.
நீ யாருக்காவது எதையாவது இலவசமாக கொடுப்பாயா? கொடுக்க மாட்டாய். இதை பற்றி நீ எப்போதாவது நினைத்ததுண்டா? அந்த கடனை திருப்பி கட்ட ஏதாவது வழி தேடினாயா? இந்த மாதிரி ஒரு கடன் கொடுத்துருக்காங்களே இறைவன் நமக்கு, அதை எப்படி திருப்பி கட்டுறதுன்னு யாராவது இந்த உலகத்துல சிந்திக்கிறாங்களா? உனக்கு இந்த நினைப்பை ஊட்டக்கூடிய ஆள் எப்போதாவது வந்ததா? யாராவது சொன்னாதான் தெரியும். சொந்த புத்தி கிடையாது, சொல் புத்தி. யாராவது சொன்னாதான் தெரியும். அப்படி சொல்றதுக்கு ஒருத்தவங்க வேணுமே. அப்படி சொல்றதுக்கு யாராவது ஒரு ஆள் வந்தாங்களா? இந்த 7ஆம் பிறப்பு எப்பேர் கொத்த தகையானது. வையகமும் வானகமும் தந்தாலும் ஈடு செய்ய முடியாத அந்த 8ஆ பெருங்கடனை மாற்றி வைக்கின்ற செயலுடையதாக இருக்கிறது இந்த 7ஆம் பிறப்பு. வையகமும் வானகமும் தந்தாலும் ஈடு செய்ய முடியாத அந்த 8ஆ பெருங்கடனை மாற்றி வைக்கின்ற இந்த எல்லை என்னவா இருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். அப்போ அப்படி ஒரு எல்லை இருக்கு. நம்முடைய இந்த கடனை வையகத்தையும் வானகத்தையும் கொடுத்தாலே பத்தாது. அப்ப அவங்க எண்ணத்தை கொடுத்து நம்மளுக்கு அந்த கடனை அடைக்க வைக்க போறாங்க. அது அவங்க பாடு. நாம செய்ய வேண்டியது அவங்களுடைய பிள்ளையாக மாறுகிற ஒரே ஒரு செயலை மட்டும் நாம செஞ்சா போதும். அந்த 8ஆம் பெருங்கடனை நமக்கு அவங்க தீர்த்து வச்சிருவாங்க. அப்போ இது வரைக்கும் நாம இந்த நினைப்பை ஊட்டக்கூடிய ஒரு ஆள் கூட நமக்கு வரலையே. அப்படி ஒருத்தவங்க வரும்போது தானே நமக்கு இந்த நம்ம வாங்கிட்டு வந்தது கடன், அதை கட்டணுங்கிற எண்ணமே நமக்கு வருகிறது. அப்போ இத மாதிரி இந்த இதை எடுத்து கொடுக்கறதுக்கு நமக்கு எது யாருமே சொல்லல. அப்போ தேவ பிறப்பாகிய ஒரு 7ஆவது பிறப்பு நம்ம எடுக்கணும். இந்த மனித பிறப்பு நமக்கு இறைவன் கொடுத்தாங்களே, அதுக்கு நாம என்ன நன்றி செலுத்தணும் இறைவனுக்கு? அதாவது இந்த பிரதானமான இந்த மனித தூலத்துல ஒரு கருவி கெட்டாலும் அந்த மனிதன் என்கிற பெயர் போய் செவிடன், குருடன் என்ற ஒரு நஷ்டமான பெயர் உண்டாயிருது. ஒரு மாடு நொண்டியானால் அதை நொண்டி மாடுன்னு தான் சொல்லுவோம். ஆனா மனுஷன் ஒருத்தன் நொண்டியானா நொண்டி மனுஷன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, வெறும் நொண்டி அப்படின்னு தான் சொல்லுவோம். அந்த மாடுக்கு மாடு என்ற பெயர் போய்விடவில்லை. ஆனால் மனிதனுக்கோ மனிதன் என்ற பெயர் போய் நொண்டி, குருடன், செவிடன் என்ற அவப்பெயரே வந்து விடுகிறது. அதே போல சர்வத்தையும் ஆட்சி புரிகிற அந்த கிரீடாதிபதிகளுக்கெல்லாம் கிரீடாதிபதியாகிய இறைவனுக்கு இவன் கடனாளி அப்படியா இருந்தா இவனுக்கு என்ன பேர் வந்துடும்? கடன்காரன் அப்படின்ற பேர் வந்துடும். அந்த கடன்காரனா ஆயிட்டா அதுக்கப்புறம் உனக்கு தீர்ப்பு வந்துடும். அப்ப தீர்ப்பு வந்தா என்ன ஆகும்? யமன் கையில் சிக்கி பிசாசு என்று ஆகி விடுவான். இவனை இறைவன் ஒவ்வொரு பிறப்பாக 6 பிறப்பு வரை வளர்த்து வந்தது அந்த தேவ பிறப்பாக்கிய 7ஆவது பிறவி எடுக்க அல்லவா? எதுக்காக இந்த அமானிதத்தையும் கொடுத்து ஒவ்வொரு பிறப்பா வளர்த்து 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 கொண்டு வந்து அந்த 6ஆவது பிறப்புல அறிவுங்கிற மாணிக்கத்தை பூரணமா தலையில வச்சாங்களே, எதுக்காக? அந்த 7ஆவது பிறப்பு எடுக்கட்டும், ஒரு குரு பெருமானை சந்திக்கட்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான். தெய்வம் அவர்கள்ட்ட நட்சத்திரநந்தரன்னா அவங்க முதல்ல சபையில சேரும் போது நான் எதுக்காக பிறந்தேன் அப்படின்னு கேட்கும்போது என்னை சந்திக்க அப்படின்னு மட்டும் சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்கள சந்திக்கிறதோட நம்மளோட வேலை முடிஞ்சிருக்கு. மற்றதெல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க. அவங்கள சந்திச்சா போதும், நாம 7ஆவது பிறப்பு எடுத்துட்டோம். அப்போ அந்த வித்யாதத்துவ கடனை, அமானித கடனை எந்த கோடி காலத்திலாவது இவனால் கட்ட முடியுமா? கட்டவே முடியாது அந்த கடனை. அது அவ்வளவு மதிப்பான ஒரு பொருளாக இருக்குது. அது நீ எதை கொடுத்து கட்டப்போ? வையகமுமே வானகமே ஈடாகாதுன்னா அப்ப நீ எதை கொடுத்து கட்ட போற? அதை எந்த காலத்திலாவது இவனால் கட்ட முடியுமா? அது 8ஆ பெருங்கடன். அறிவுக்கோ நினைவுக்கோ எட்டாத கடன். அப்போ என்ன செய்யலாம்? இந்த கடனை கட்டி ஆகணுமே, என்ன செய்யணும்? இந்த கடனை உனக்காக ஒருவர் கட்டி முடித்து 7ஆவது பிறப்பும் தருகிறார்கள் என்றால் அவர்கள் யாராக இருக்க வேண்டும்? அப்போ ஒருத்தவங்க வழிய உனக்கு அந்த நீ பெற்றிருக்கிய கடன் பற்றிருக்கிய அந்த கடனையும் கட்டி
உனக்கு 7வது பிறப்பும் தர்றேன் அப்படின்னு சொல்லும் போது அவங்க யாராக இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அப்போ எந்த காலத்திலையும் இந்த கடனை நம்மளால கட்ட முடியாது. நம்மளுடைய வேலை என்ன? உன் கடனை நானே கட்டுறேன்னு இப்படி ஒருத்தவங்க வந்து சொல்லும் போது அவங்களுக்கு பிள்ளையாகிறது தான் நம்மளோட வேலை. அப்போ அவங்களுக்கு பிள்ளையாகிட்டா போதும், அவங்க வந்து நம்மளுடைய கடனை கட்டிடுவாங்க. அப்போ இந்த காலம்ங்கிற ஒரு கடனை மட்டும்தான் நாம கட்ட வேண்டியதாக இருக்கு. மற்ற கடனை எல்லாம் அவங்க எப்படி கட்டுறாங்க? இந்த காலம்ங்கிற ஒரு கடன், ஒரு சரியான காலம் பார்த்து அந்த சரியான மெய்க்குரு பெருமான் அவங்களை சந்திச்சோம்னா நம்ம அந்த காலம்ங்கிற கடனை நாம கட்டிட்டோம். அதுக்குதான் சொல்லுவாங்க, இந்த காலம் அப்படிங்கிறது வந்து இவனுக்கு ஒரு நாத வல்லபம் இருக்கும் போதே அந்த நாதனை இவன் சந்திக்கணும். இத்தனை வயசு வரைக்கும் தான் இந்த மனுஷனுக்கு வந்து நாத வல்லபம் இருக்கும் அப்படின்னு இருக்கு. அப்போ அந்த நாத வல்லபம் இருக்கும் போதே இவன் வந்து ஒரு குரு பெருமானை சந்திச்சுட்டா இவன் வந்து அந்த கால கடனை கட்டியாச்சு. காலம் போகிற வரைக்கும் அவங்கள சந்திக்காம இல்லாம. அதுக்குதான் வந்து இந்த உலகத்துல 60 வயசு வர அப்படின்னு சொல்லி இந்த 60வது வயசுல எல்லாம் சஷ்டி அர்த்த பூர்த்தின்னு கொண்டாடுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? சஷ்டி பிராப்த பூர்த்தி. நீ இந்த சஷ்டியை பிராப்தம் அடைவதற்கு, அதை பெறுவதற்கு உனக்கு வயசு பூர்த்தி ஆயிடுச்சு, இனிமே நீ அந்த ஞானத்தை பெறுவதற்கு லாயக்கில்லை அப்படின்னு ஒதுக்கி போடுறதுக்கு. ஆனா இவங்க அது கூட அறிவு இல்லாம அந்த நாளை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த நாளை துக்கமா இதுவரைக்கும் நான் பெறலையே, எனக்கு அந்த காலம் பூர்த்தி ஆயிடுச்சேன்னு உட்காந்து அழுகணும். அந்த நாளை கொண்டாடிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. அதை பத்தி நம்ம தெய்வம் அவங்க வந்து ஒரு திருவாக்கியத்துல நம்ம கொடுத்துருக்காங்க. வான்மதி குரல் திருவாக்கியம் 246 மணி விழா அப்படின்னு ஒரு வாக்கியம் கொடுத்துருக்காங்க. நாதம், மணி அப்படின்னாலே நாதம். நாதம் அருந்து போச்சு. 60 வயசுலன்னா 60 அப்படின்னாலே அறுபட்டு போகுது. நாதம் அறுபட்டு போகுது. நாதம் அறுபட்டு போவதை கொண்டாடணுமா? ஏன்னா நீ தெய்வம் அவர்களுக்கு பிள்ளை ஆயிட்டீங்கன்னா எந்த வயசுலயும் அந்த நாதம் அறுபட்டு போகாது. அது நாளுக்கு நாள் விளைவேறி கொண்டே இருக்கும். அப்போ நாதம் அப்படின்னா நாத துணி, விந்து, சுக்கிலம். நாதன் குரு, நாதத்திற்கு அதிபன். நம்ம நாதத்திற்கு அதிபன் எங்க இருந்து நமக்கு இந்த நாதம் வருது? அது ஜீவன்ல இருந்து வருது. ஜீவனாக இருக்கிறது யாரு? அந்த மெய்க்குரு பெருமான். அவங்க எடுத்த அறிவாகாரத்துல இருந்து அவங்க சப்தமாகிய உயிரை செலவிடுறாங்களே, அந்த அருந்தளத்துல இருந்து எடுத்து கொடுக்குறாங்களே, அந்த ஏழு ஒளி வீட்டுல இருந்து, அந்த சப்த மண்டலத்துல இருந்து எடுத்து கொடுக்குறாங்களே, அதைத்தான வாங்கி வாங்கி நாம திரும்ப கொடுக்குறோம். ஆண்டவர்கள் நாதம் உண்டான பிறகே மனித பிறவியில் ஆண் பெண் என்ற வித்தியாசம் ஏற்படுகிறது. அதுவரையில் ஒரே தன்மைதான். ஆண் பெண் என்ற வேற்றுமை இல்லாமல் ஒன்றாகவே விளையாடுவார்கள். இப்போ நம்ம சின்ன குழந்தையில எல்லாம் ஆண் குழந்தை பெண் குழந்தை எல்லாரும் ஒன்னாதான் விளையாண்டுட்டு இருப்பாங்க. அந்த நாதம் விளைவுக்கு வரும்போதுதான் அந்த பருவத்துல வித்தியாசம் வருது. பெண் பருவம் அடைந்ததும் அவளது தேகத்தில் பல மாற்றங்கள் காணப்படுகின்றன. குணத்திலும் அப்படியே. ஆணுக்கு 16 வயது எட்டினதும் அவனது தேகத்தில் சுக்கிலம் உற்பத்தி ஆகி பாலகனின் தொனி மாறி கம்பீரமான ஆண்மை குரல் எழும்புகிறது. ஆக நாதம் தான் ஆண். இந்த நாதம் இல்லையே ஞானம் இல்லை. நாதமே ஞானத்திற்கு மூலம். நாதம் உன்னை தொட வேண்டும் என்றால் உன்னிடத்தில் நாதம் இருக்க வேண்டும். நம்மகிட்ட நாத வல்லபம் இருந்தாதான். அதனாலதான் பேசணும் பேசணும் பேசணுங்கிறது. இந்த பேச்சு தொனிதான் நமக்குள்ள அமானிதமா இருக்கிறத வெளிப்படுத்துறதே இந்த பேச்சு தொனிதான். பேசாம ஊமை போட்ட மாதிரி இருந்தா அப்ப அந்த மிருகத்துக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? பேசி உனக்குதான் பிரத்யேகமாக இறைவன் கொடுத்துருக்காங்க, அதை பேசு. அந்த நாதம் இருந்தா தான் நீ நாதனை தொட முடியும். போய் ஒரு குருபெருமான்கிட்ட பிள்ளையா சேரணும்னா பேசணும், கேட்கணும். அவங்ககிட்ட தெய்வமே என்னை பிள்ளையா சேர்த்துக்கோங்க அப்படின்னு வாய் திறந்து கேட்கணும். அங்க போய் ஊமை மாதிரி நின்றுகிட்டு இருந்தா கேட்க மாட்டாங்க. தெய்வம் ஒரு சபையில அவங்க தூல திருமணியோட இருக்கும்போது சபையில பிள்ளைகளை சேர்க்கும் போது 2 காதுலையும் கைய வச்சுக்கிட்டு நான் என்னுடைய ஜீவனுக்காக இந்த சபையில் சேருகிறேன் அப்படின்னு காதை பிடிச்சுக்கிட்டு சொல்ல சொல்லுவாங்க. அதுக்குள்ளே எவ்வளவு அர்த்தம் இருக்கு. இந்த சபையில நீ உன் தூலத்துக்காக சேரல, உன் ஜீவனுக்காக சேர்ற. அது எது சேருதுன்னா அந்த காது தான் சேருது. காதை கொண்டு கேட்கணும். அதனாலதான் காதை பிடிச்சுக்கிட்டு
நான் இந்த சபையில் என் ஜீவனுக்காக சேருகிறேன் சொல்லிட்டு தான் சேர சொல்லுவாங்க. அப்போ நாதன் உன்னை தொட வேண்டும் என்றால் உன்னிடத்தில் நாதம் இருக்க வேண்டும். அப்போதுதான் உனது நாதத்தை எழுப்ப முடியும். நீ நம்ம துணி கொண்டு பேசும்போதுதான் உனக்குள்ள ஜீவனாக இருக்கிற அந்த நாதத்தை எழுப்ப முடியும். ஆதலால் தான் இளமை ததும்பும் போதே ஞானத்தை அடைய வேண்டும் என்கிறேன். அந்த குரல் எல்லாம் நடுங்கி கிழட்டு தன்மை வந்தா பிறகு நீ அடைய முடியாது. அந்த இளமையிலேயே நீ அந்த அதனாலதான் இளமையில் கல் அப்படின்னு சொல்லி வச்சாங்க. இதைத்தான் இளமையில் கல் என்று எழுதி வைத்தார்கள். இளமையில் நாதம் நிரம்பி வழியும், ஞானத்தை எளிதாக பற்றும். அதை விட்டு ஞானத்தை வயது முதிர்ந்ததும் அடையலாம் என்று சொல்வது கவைக்கு உதவாத பேச்சு. 16 வயதுக்கு முன்பும் 60க்கு பின்பும் ஞான தீபத்தை ஏற்ற முடியாது. குழந்தையா இருக்கும் போது இதெல்லாம் நம்ம ஒரு குழந்தைகிட்ட போய் இப்ப நம்ம பேசுறதெல்லாம் பேசினா புரியாது. இப்ப அந்த புரிகிற சக்தி அந்த 16 வயசுக்கு மேலதான் வருது. இந்த சக்தி 60க்கு மேல அப்படியே குறைஞ்சு போயிருது. படுத்த படுக்கையில எந்திரிக்க முடியாம படுத்து கிடக்கிறவர்கிட்ட போய் நம்ம ஞானம் பேச முடியுமா? கேட்பாரா அவரு? அப்போ அந்த இளமையான காலம் இருக்கும் போதே நாம அந்த நெய்யை பற்றி கொள்ள வேண்டுமே. 60 வயது முடிந்ததும் மணி விழா சிறப்பாக கொண்டாடுகிறான். இது சரியே. தனக்கு ஜீவனிந்து அற்று போய்விட்டது, எனக்கும் ஜீவ மணிக்கும் தொடர்பு இல்லை என்று ஞானிகளுக்கு அறிவிக்கவே இவன் மணி விழா கொண்டாடுகிறான். இவன் இது மணி விழா அல்ல, மணி அறுவிழா. 60ன்னு அதனாலதான் பேர் வச்சாங்க. அறுபட்டு போச்சு மணி, நாதம் அறுபட்டு போச்சு. இத கொண்டாடுறான். எதுக்கு கொண்டாடுறான்? ஞானி என்கிட்ட வந்துடாதீங்க, ஞானிகளுக்கு எச்சரிக்கை விடுறான். என்கிட்ட இனிமே வந்துடாதீங்க, எனக்கு நாத வல்லபா அறுபட்டு போச்சு, நான் ஒன்னத்துக்கு லாயக்கு இல்லாதவனா ஆயிட்டேன், காலத்தை எல்லாம் வீணாக்கிட்டேன், நரகத்துக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டேன் அப்படின்னு அறிவிக்கிறதுக்கு தான் இவன் மணி விழா கொண்டாடுறான். 60 வயது எட்டியதும் நாத ஊற்று வற்றி போவதனால் ஞானாக்கினியை அவன் மேல் ஏற்றினால் அதன் வெப்பத்திற்கு ஈடு கொடுக்க முடியாமல் தீர்ந்து போவான். அதனால் தான் ஞானிகள் 60 வயது மேற்பட்டவர்களுக்கு உபதேசம் வைக்க கூடாது என்று சட்டம் வைத்தார்கள். ஞானிகள் தப்பித்தவறி ஞான தீபத்தை தூண்டிவிடாமல் எச்சரிக்கையாக இருக்கவே இந்த மணி விழா. எனக்கு இனி ஞான பிராப்தி இல்லை, தெரியாமல் யாராவது ஒரு ஞானி என் மேல் கருணை கூர்ந்து ஞானத்தை ஏற்றி விடாதீர்கள் என்று எச்சரித்து விடுவதே இவனது 60ஆம் கல்யாணம். அப்ப 60ஆம் கல்யாணம்ங்கிறது என்ன? எவ்வளவு ஒரு உன்னோட வாழ்க்கையே வீணா போகுது, அதுக்கு நீ கொண்டாடிக்கிட்டு இருக்க. என்ன செய்யறோம் அப்படின்றதே தெரியாம இந்த மனுஷங்க எப்படி எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ நாம் என்னுடைய அதிவல்லப தவோபலத்தால் இந்த வயதை 64ஆக கூட்டி இருக்கிறோம். 18லிருந்து 64 வரை உபதேசம் வைப்போம். இப்போ தெய்வம் அவங்களுடைய கருணையால, அவங்களுடைய அந்த தவ வல்லபத்தினால எல்லா தேவ சட்டங்களையும் மாற்றினாங்களே. இந்த வயசு 64 மட்டும் அவங்க மாற்றல, அவங்க 80, 90 வயசுக்கு மேல இருக்க பிள்ளைகளையும் அவங்க சேர்த்திருக்கிறாங்க. ஒரு பெரிய ஒரு சாலையில ஒரு அனந்தர், அவங்க அப்பா அவங்க அம்மா ரொம்ப வயசான பாட்டி, அவங்கள கூட்டிட்டு வந்தாங்க. அப்ப தெய்வம் அவங்க சொல்லுவாங்க, இந்த நிர்வாகஸ்தர்கள்லாம் 60 வயசுக்கு மேல சேர்க்கக்கூடாதுன்னு சட்டம்லாம் பேசுவாங்க. அதனால உன்னை இந்த ஏட்ல எழுதல, ஆனா என்னுடைய நெஞ்சகமான ஏட்ல நான் எழுதிட்டேன் உன் பேரை, உன்னை என் பிள்ளையா ஏத்துக்கிட்டேன், நீ என் பிள்ளைதான் அப்படின்னு சொல்லி எத்தனையோ வயசானவங்களை எல்லாம் அவங்க ஏத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய அந்த தவ வல்லபத்தினால இந்த மாதிரி எத்தனையோ பேருக்கு அது கிடைச்சிருக்கு. அப்போ நாம என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த காலத்துல, சரியான காலத்துல அவங்கள சந்திக்கிறது ஒண்ணுதான் நம்மளுடைய அந்த கடனை கட்டுற ஒரு வேலையாக இருக்கு. அப்படித்தான் தெய்வம் அவர்கள் அந்த சரியான காலத்துல பாட்டேற்கிறான் அவங்களை அவங்க சந்திச்சதான் நமக்கு கோலமாம் ஜீவ கோல கோலத்துள் இருந்த மெய்மை காலமும் இடமும் நேரம் கணிதமும் கூடி சேர்ந்து சாலையன்றொருமை மேனி ஜகந்தனில் பிறந்த
எல்லாம் எலவல்லவரும் வந்து இணைந்தனர் காலத்தே. அந்த காலமும் இடமும் நேரமும் கணிதமும் கூடி சேர்ந்து இணைஞ்சாங்க பாட்டேபிரானவங்களோட. இணைஞ்சதுதான் அந்த மாதிரி இணைகிற ஒரு வேலை மட்டும்தான் நம்ம செய்யணும். ஒரு குரு பெருமான சந்திக்கிற ஒரு வேலை மட்டும் நம்ம செஞ்சுட்டா நம்மளுடைய இந்த கடன் எல்லாம் எப்படி கட்டப்படுது, மற்ற கடனை எல்லாம் அவங்க எப்படி கட்டுறாங்க, இந்த கால கடனை மட்டும் நம்ம கட்டிட்டா போதும். சரியான காலம் பார்த்து அவங்கள நம்ம சேர்ந்துட்டா போதும். மற்ற கடனை எல்லாம் அவங்க எப்படி கட்டுறாங்க, அடுத்த கடன் இப்ப கால கடனை அவங்கள சந்திச்சு நம்ம கட்டிடுறோம். அப்ப மற்ற நியதி அது எப்படி அவங்க கட்டுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நியதி அவங்க ஒரு தேவ நியதி அவங்க நமக்கு கொடுக்குறாங்க. சில கட்டளைகளை நமக்கு கொடுக்குறாங்க. அந்த கட்டளைப்படி நாம நடந்தா போதும். என்னெல்லாம் கட்டளை கொடுக்குறாங்க, நீ இந்த சபையில இருக்கும்போது இப்படித்தான் இருக்கணும். அவங்க பிள்ளையான பிறகு அவங்க பிள்ளைகளுக்குன்னு சில நியதிகளை வகுப்பாங்க. இப்போ தெய்வம் அவர்கள் கூட பாட்டேபிரான் அவங்களை சந்திச்ச உடனே அவங்க அவங்களுக்கு அந்த உபதேச கடனை எப்படி கட்டினோம் பார் அப்படின்றத நேற்று கூட பார்த்தோம். அது ஒரு நான் கஷ்டப்பட்டெல்லாம் செய்யல, ஒரு எச்சரித்து போவதற்காக ஒரு வீட்டை விட்டு வெளியே வருவானே அந்த மாதிரி நான் எல்லாத்தையும் போட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. உலக நியதிப்படி பார்க்கும்போது இது தவறு. ஒரு குடும்பத்தை விட்டுட்டு ஒரு மனைவி மக்களை எல்லாத்தையும் விட்டுட்டு ஒருத்தவங்க போறாங்க அப்படின்னா அந்த உலக நியதிப்படி இந்த உலக கண்ணோட்டத்தை படி பார்த்தா அது தவறு. ஆனா அந்த தேவ நியதி படி பார்க்கும்போது என்ன காரணத்துக்காக அவங்க போனாங்க? இந்த உலகத்துல எல்லாம் அந்த குடும்பத்துல சண்டை போட்டுட்டு போறாங்களே அந்த மாதிரி போனாங்களா, இல்ல ஊரெல்லாம் கடன் வாங்கிட்டு கடன் கட்ட முடியாம போறாங்களே அந்த மாதிரி போனாங்களா? அப்படியெல்லாம் போகலையே. மனைவி மக்களுக்கு எந்த குறையும் இல்லாம நிறைஞ்ச செல்வத்தை அவங்களுக்கு வச்சுட்டு அதுல இருந்து ஒரு 5 பைசா கூட தனக்காக எடுத்துக்கிடல. அந்த காலை பழையது ஒன்று கூட அருந்தாம அந்த காலைக்கு சாப்பிட்டு போகணுமே, வழியில எங்க சாப்பிடுவோம்லாம் நினைக்கல. அதிகாலையிலே பழையது ஒன்றும் அருந்தாமலும் வீட்டை விட்டு வெளியே கிளம்பினார்கள். அப்படி அது அவங்களோட நியதியாக இருந்தது. நமக்கு தெய்வம் அவங்க என்ன நியதி எல்லாம் கொடுக்குறாங்க, சில கட்டளை கொடுக்குறாங்க. இந்த உலகத்தையெல்லாம் உய்விக்க வேண்டும் அப்படிங்கறதுதான் என்னோட ஆசை. அதுக்கு நீங்க எல்லாம் துணை கருவிகளாக நிற்பீங்களா? இத நான் சொன்னதை எடுத்து பேசுவீங்களா? புதுசாக வர்ற மக்களுக்கு அதை நீ பேசணும். அதுதான் நான் உனக்கு இடுற கட்டளை. நீ அடுத்த வேளைக்கு உண்கிற உணவும் குடிக்கிற தண்ணீரும் அதுக்காகத்தான் அப்படின்னு நமக்கு ஒரு கட்டளை, ஒரு நீதியை கொடுத்துருக்காங்க. இன்னும் சில நிறைய நீதியெல்லாம் நம்ம கொடுத்துருக்காங்க. இந்த உலகத்துல பேயாகி சாகுறானே அங்க போய் நின்று பாவத்தை சம்பாதிச்சுட்டு வந்துடாத, ஊனை குறை, உறக்கத்தை குறை, மாம்சம் சாப்பிடாத, இப்படியெல்லாம் சில ஒழுக்க நெறிமுறைகளை நமக்கு கற்பிச்சு கொடுக்குறாங்க. அப்போ அந்த நீதியாகிய கடனை கட்டும்படி நம்மளை பழக்குறாங்க. அதுக்கப்புறம் கலை அப்படின்னாலே சுவாசக்கலை. அந்த சுவாச கலையை நமக்கு அந்த மூச்சு உள்ளடங்க செய்வதே ஒரு கலையாக இருக்கு. அது எப்படி அவங்களுடைய அந்த நாத துணியை நம்ம கேட்க 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 நம்ம மூச்சு உள்ளடங்குது. அப்போ அவங்க பிள்ளையாகி அவங்க நாதத்தை தினமும் நம்ம கேட்கும் போது நமக்கு அந்த கலை கைவசமாகுது. இந்த மனிதனிடத்தில் உள்ள ஒரு வித்து நாதகுல வித்து, அது ஒரு நாதரையே விரும்பும். அப்போ அந்த கலை என்பது எழுத்து கிடையாது, அது தேவநாத ஒலி நின்றும் தோன்றுகின்ற இன்பம். அந்த தேவநாதரை போய் நம்ம சேர்ந்துட்டோமே, அந்த நாதத்திலிருந்து வர்ற அந்த ஒலிதான் நமக்கு இன்பம் கொடுக்கிறது. அதை விட வேற இன்பம் இல்லை. அதுதான் நமக்கு போதையாக இருக்கணும், அதுதான் இன்பமாக இருக்கணும், அதுதான் நமக்கு கலை. அது செவிச்சுவையாக வர்ஷிக்க பெற்றுக்கொண்டே இருக்குது அந்த கலை. அந்த கலையை, அந்த செவிச்சுவையை உண்டு அனுபவிக்கிற அதுக்கு நிகரான சுவை இந்த உலகத்துல வேறு இல்லவே இல்லை. போதையால் இங்குள்ளதெல்லாம் மறந்து உன் பின்னாலேயே தொடர்ந்தேன். ஏன் தொடர்ந்தாங்க பின்னாலேயே? அந்த செவிச்சுவை அவ்வளவு போதையா இருந்தது அவங்களுக்கு. அது உண்ண 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 ஆசான்பால் அன்பு பெருகுகிறது. உன்னை பரத்திற்குரிய அன்பனாக ஆக்குகிற செயலே பரோபகாரம். உன் ஜீவனுக்கு மெஞ்ஞான எழில் ஊட்டுதல், அதாவது உன் ஜீவனுக்கு அறிவு உணவு ஊட்டி அதை மேலாம்பர எல்லைக்கு ஏற்றுதல்.
நம்ம ஜீவன் நஷ்டமடையாம பாதுகாக்கிற அந்த 7 அடுக்கு மாளிகையும் தான் அமானிதம்னு பார்த்தோமே. அப்ப அந்த நம்ம ஜீவனை நஷ்டமடையாம காப்பாத்துறது அந்த கலை ஆகிய அவங்களுடைய செவி உணவை கேட்க 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 அவங்க நமக்கு மூச்சு உள்ள நடந்துதே. நாசிக்கு வெளியே மூச்சோடாத தவமல்லவம் கொண்டவங்க அவங்களுடைய அந்த பேச்சை கேட்கும் போது, அந்த திருவாய் மொழிய நாம செவி மடுக்கும் போது நம்மளுடைய மூச்சு உள்ள நடந்ததே. அதுதான் கலை. இந்த கலைமகள் வாசம் செய்யும் நாவினை உடையவர்களே மறைமொழி மாந்தர். அவங்களுடைய நாவு அதுதான் கலைமகள் வாசம் செய்கிற நாவு. அந்த நாவிலிருந்து வர்ற அந்த திருவாய் மொழிகளை நாம கேட்க கேட்க நமக்கும் அந்த கலை கைவசமாகும். இப்படியாக கலை என்கிற அந்த கடன் நமக்கு கட்டப்பெறுகிறது. அதுக்கப்புறம் வித்தை. வித்தை அப்படிங்கும் போது தெய்வம் அவங்க இந்த வித்தையை எப்படி பெற்றாங்க? அவங்க கடுந்தவம் செஞ்சு பல சன்னதங்கள் பெற்று அந்த ஆசீர்வாத கங்கணமும் போன பெற்றாங்கன்னு எல்லாம் பார்த்தோமே. அது அவங்களுக்கு அவங்களுடைய அந்த வித்தை. நமக்கு என்ன வித்தை? நாம அப்படி தவம் செய்ய முடியுமா அப்படின்னா நமக்கு தவம் என்னன்னு தெய்வம் அவங்க எடுத்து கொடுக்குறாங்க. நீ உன்னைய முத்திக்கு எத்துகின்ற அந்த திருவாய் மொழி எங்கெல்லாம் வெளியாகிறதோ அங்கெல்லாம் போய் அதை கேட்கிறதே, அதை பத்தி பேசுறதே தவம். அவங்கள பத்தி நாம நினைச்சாலே, அவங்கள பத்தி பேசினாலே, அவங்கள பத்தி பாடினாலே அது எல்லாமே நமக்கு தவமாக தான் இருக்கு. இன்னும் இந்த வித்தை அப்படிங்கறத பத்தி தெய்வம் அவங்க மாநிலத்துல அந்த வித்தை அவித்தை என்னும் எழுச்சியினை பதித்து, அப்போ அவங்க பிள்ளை ஆயிட்டாலே நமக்கு அந்த வித்தை அப்படிங்கிற ஒரு எழுச்சியை நமக்கு பதிக்கிறாங்க. அந்த வித்தைங்கிறது ஒரு மேலாம்பரமான ஒரு எழுச்சியாக அது இருக்கு. அது நமக்கு ஒரு சுறுசுறுப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. அங்க நம்மள தெய்வம் அவங்க எப்படி எல்லாம் பழக்கிறாங்க. தூக்கத்தை குறை, இந்த வணக்கத்துல எல்லாம் கலந்துக்கோ அப்படின்னு சொல்லி நமக்கு அந்த வித்தைய காட்டி நமக்கு யமபடரின் அச்சத்தை கிளப்பி தடவி சந்நிதி இருத்தி வினாவிடையின் மூலமாக மனித மேம்பாட்டினை தூண்டி, மனித மேம்பாடுனா என்ன அப்படின்லாம் நமக்கு கற்பித்து கொடுத்து அந்த வித்தை அவித்தை என்னும் எழுச்சியினை பதித்து, எதுக்காக பதிக்கிறாங்க? நம்மளை ஜீவியத்தை ஏற்ற சீர்நாட்டுவான் வேண்டி. எல்லாமே காரணம் என்ன? அவ்வளவுக்கும் காரணம் நம்மள அந்த ஜீவேச நாட்டுல ஏற்றம். அது ஒண்ணுக்காக தான் இவ்வளவு சேவையும் அவங்க செஞ்சு வர்றாங்க. அதுக்கப்புறம் அராகம். அராகம் அப்படின்னா பேராசை அப்படின்னு அர்த்தம். அப்போ தெய்வம் அவர்களுடைய பேராசை எப்படி இருந்தது அப்படின்னா, எல்லோருமே இந்த இன்பம் அறிந்திட எந்த நீட நாட்டம் ஏக பராபர பூரணமே தினம் என்னிடைய தோற்றம். எல்லாருமே இப்ப இன்னைக்கும் நம்ம ஒளிநாடால கேட்டோம், எல்லாருமே இந்த இன்பம் அறிந்திட, எல்லா ஜாதி மக்களுமே இந்த இன்பம் அறிந்திட, எல்லா உலக மக்களுமே இந்த இன்பம் அறிந்திட. அதுதான் உங்களுடைய பேராசையாக இருந்தது. அப்போ நமக்கும் ஒரு ஆசையை இறைவன் நீண்ட காலம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆசைய நமக்குள்ளாக வச்சு படைச்சிருக்காங்க. அதனாலதான் இந்த மனிதனுக்கு நீண்ட காலம் இருக்கிற மாதிரி ஒரு 100 வருஷத்துக்கு மேல இவன் போயிருவான். ஒரு 60-70 வயசுக்கு மேலதான் சம்பாதிச்சு வீடு கட்டவே ஆரம்பிப்பான். அது காலங்காலமெல்லாம் இருக்கிற மாதிரி ஸ்ட்ராங்கா கட்டணும்னு நினைப்பான். ஆனா அந்த கட்டடத்துக்கு முன்னாலே இவன் போயிடுவானே. ஆனாலும் எதுக்கு அந்த எண்ணம் வருது அப்படின்னா, இவனுக்குள்ளாக அப்படிப்பட்ட ஒரு ஆசையை வச்சு படைச்சிருக்காங்க. ஏன்? அப்பதான் அந்த நீண்ட கால நித்திய வாழ்வினை பெறணுங்கிற ஒரு ஆசை வருங்கிறதுக்காக தான் அந்த ஆசையை வச்சு படைச்சிருக்காங்க. நீண்ட கால நித்திய வித்தினை இவனுக்குள்ளே வைத்து படைத்ததனால் இவனுக்கு இவ்வளவு அளவற்ற ஆசை உண்டாகிறது. அதை கொண்டு நித்திய பேரின்ப வாழ்வை சம்பாதிப்பதற்கு பதிலாக காலமெல்லாம் பாடுபட்டு அநித்தியமாகிய மாட மாளிகை, மதிப்பு, உலக புகழ் இவற்றையே சம்பாதிக்கிறான். அப்போ அதை எதுக்காக கொடுத்தாங்களோ அதுக்கு பயன்படுத்துறது இல்ல, கொடுத்தத மாற்றமாக இவன் பயன்படுத்துறான். அதுக்கு பேருதான் அவங்க கொடுத்த அந்த அமானிதங்களை எல்லாம் இவன் மாத்துறதுக்கு பேருதான் நபுசு. கொடுத்த அமானிதங்களை எல்லாம் நபுசாக இவன் மாற்றி 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 மாற்றி
சொர்க்கத்துக்கு போறதுக்கு கொடுத்தாங்கன்னா இந்த நரகத்துக்கு போறதுக்கு வழி தேடுறது. கடைசியில் மரளிகையில் சிக்கி சொரணை கெட்டு திக்கு முக்காடி உருமிச்சு ஆகிறான். ஆயுளெல்லாம் சுகபோகமாக வாழ பாடுபட்டு தேடியவற்றில் ஏதாவது ஒன்றை கொண்டு இந்த துகடத்தை கிஞ்சித்தாகிலும் மாற்ற முடிந்ததா? உனக்கு வரப்போகிய ஒரு துகடம் எமன் கையில மாட்ட போறியே, நீ சம்பாரிச்சியே காசு பணம் சொத்து சுகம், அதை கொடுத்து அந்த எமே வரும்போது இந்தாப்பா ஒரு சொத்தை உன் பேருக்கு எழுதி வச்சிருவேன் என்னை விட்டுரு அப்படின்னா விட்டுருவானா? கத்திக்க முடியுமா? கிஞ்சித்தாகிலும் அந்த எவனுடைய அந்த ஆக்கினையை மாற்ற முடியுமா? முடியாது. ஆகவே இவன் பாடுபட்டு, அதுக்காக நீ பாடுபட்டு தேடணும். நீ பாடுபட்டு தேடினதெல்லாம் நிசமான சுகபோகமா? இல்லை, நீங்கா நரக அவஸ்தையே. நீ தேடினது பூரா என்ன? நரக அவஸ்தையை தான் தேடிச்சு. நான் இத்தனை வீடு சம்பாதிச்சு வச்சிருக்கேன், அத்தனை இது சம்பாதிச்சு வச்சிருக்கேன்னா அத்தனை நரக அவஸ்தையை சம்பாதிச்சு வச்சிருக்கேன்னு தான் அர்த்தம். அப்ப எதை சம்பாதிக்கணுமோ, எதுக்காக அந்த பேராசை கொடுத்தாங்களோ அந்த பேராசை கொண்டு நீ ஒரு குருபெருமான அவங்களை தேடி அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொடுத்தாங்க. அதை விட்டுட்டு நீ இந்த நரகத்துக்கு போற வழியவே சம்பாதிச்சு வைக்க கூடாது. அப்ப அந்த பேராசை அராகம் எதுக்காக? அப்ப நாம அந்த குருபெருமான அடையும் போது அவங்க நமக்கு இதுக்குத்தான் உனக்கு ஆசை கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நமக்கு அந்த நித்திய தேகத்துக்கு மேல ஆசை உண்டாக்கி அதுக்கு எந்த வழியில நம்ம போகணுமோ அந்த வழியில, மெய்யான வழியில நம்மளை கூட்டிட்டு போறாங்க. அப்போ நமக்கு அந்த கடனும் கட்டப்படுகிறது. அதுக்கப்புறம் புருஷன் அப்படின்னா ஆண்மை, ஆண்மைத்தனம். அது எல்லாம் புருஷன் தான். இந்த தூரத்துல வச்சு ஆண் பெண் அப்படிங்கிற பேதம்லாம் கிடையாது. புருஷன் அப்படின்னாலே ஒரு ஆண்மை தன்மை, அது ஒரு வீரம். அது ஆண்டவங்க பிள்ளைய அழைத்தோம்னாலே நமக்கு எல்லாருக்கும் அந்த வீரம் வந்துடும். அந்த வீரத்தை பத்தி தெய்வம் அவங்க நமக்கு எடுத்து அருளி செய்றாங்க. அதாவது நித்திய தேகத்தின் பிரணவ வித்து இன்னதென்று உனக்கு நாம் அறிவித்து இருக்கிறோம் அல்லவா? அதிலேதான் சர்வ உலகங்களும் சர்வ படைப்புகளும் சர்வ ஆட்சிகளும் அடக்கம். அப்படியெனில் அந்த தேகத்தில் ஆண் எங்கே பெண் எங்கே? சபையோர் அது ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை என்று சொல்ல ஆண்டவர்கள் இல்லை என்று எப்படி சொல்ல முடியும்? பின் ஆண் பெண் என்று பிரித்து எதற்காக பெயர் வைத்தது? ஆண் பெண் என்று வார்த்தைகள் இருப்பதால் நிச்சயமாக அவற்றிற்கு பொருள் வேணுமே, காட்டு பார்க்கலாம். இந்த கேள்வியே உன் நினைவுக்கு வராது. மேன்மை தருவது ஆண்மை. தூரத்துல பெண்ணா இருந்தா கூட மேன்மையான காரியம் செஞ்சாங்கன்னா அவங்கதான் ஆண்மை உடையவங்க. நீ தூரத்துல ஆணா இருந்தா கூட கீழ்த்தரமான காரியம் செஞ்சா நீ பெண்மை உடையவன். சொல்லுவாங்க இந்த உலகத்துல கூட, போ பொம்பளை மாதிரி ஒரு சேலையை கட்டிக்கிட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பெண் வீரமாக செயல்பட்டா இது பொம்பளை இல்லை, இது ஆம்பளை மாதிரி இவங்க எல்லா காரியமும் செய்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த தூரத்துல வச்சு கிடையாது. மேன்மை தருகிற செயல் எல்லாம் ஆண்மை, தாழ்மை தருவது பெண்மை. ஆண்மை எக்காலத்தும் மாறாத செயலாதலால் ஆண்மையில் வைத்துத்தான் எல்லாவற்றையும் படைத்தது. இறைவன் அந்த ஆண்மையில வச்சுதான் எல்லாத்தையும் படைச்சாங்க, தூரத்துல இல்ல. ஒரு ஆண்மையான ஒரு சக்தி நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. ஆனால் இவன் தன் ஈன செயலாலே அதை பெண்மையாக்கி கொண்டான். அதை கீழ்த்தரமான செயலுக்கு இவன் மாற்றும் போது அது பெண்மையாக்குறான். இதுதான் பேச்சுக்குள்ளே பேச்சு. நீ ஏதாவது அர்த்தம் செய்து கொண்டு விடுவாயோ என்று பயந்தே பேசுகிறோம். இப்படி அறிவுக்கு இலக்கான வார்த்தை விரிபுவனத்தில் எங்காவது உண்டா? யாராவது இப்படி எல்லாம் நம்ம அறிவுக்கு ஆகாரமாக இந்த உலகத்துல பேசுறவங்க இருக்காங்களா? அவங்க பேசுறத நம்ம சரியான முறையில புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான் அவங்க நீ என்ன அர்த்தம் பண்ணிக்கிடுவியோன்னு பயந்தே பேசுறேன் அப்படின்னு சொல்றாங்க. நினைக்க நினைக்க அடங்காத செயலாயிற்று இது. அப்ப அந்த மேன்மையான ஆண்மை என்னன்னு நமக்கு விளக்குறாங்க. அந்த மேன்மையான நாற்காரண ஆண்மையில் தான் நீ படைக்க பெற்றாய். அந்த நாற்காரண ஆண்மை என்ன? நீங்கா நிலத்து ஆண்மை. அது ஆண்டவர்கள் சந்ததிக்கே உரித்தான ஆண்மை. நீ ஆண்டவங்க சந்ததி, நீ தூலத்துல ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம தெய்வம் அவர்களுக்கு அவங்கள போய் அவங்க 7ஆம் பிறப்புடலம் எடுத்தாலே அவங்கள சந்திச்சாலே போதும், இந்த ஆண்மை நம்மளுக்கு வந்துடும். அது என்ன ஆண்மை? அந்த நாற்காரண ராஜநிலைகள் என்னென்ன என்று தெரியுமா? தூங்காமை, கல்வி, துணிவாகிய வீரம், நீங்கா நிலம் ஆகிய இவை 4ம் அந்த நாற்காரண ராஜநிலைகள். 6 பிறப்புடன் கூடிய இந்த அனித்திய தேகம் அழியும். 7ஆம் பிறப்புடலத்தின் நித்திய ஆட்சி இதோ அடுத்து வந்துவிட்டது. அழியா நிலத்து ஆள்கை இதுவேதான். அப்போ அந்த 7ஆம் பிறப்புடலம் நாம போய் அவங்கள சந்திச்சு எடுத்துட்டா
நமக்கு என்ன கிடைக்குது? ஆண்மை. அந்த ஆண்மை என்ன கொடுக்குது நமக்கு? அந்த நித்திய உலகத்துல அந்த நீங்கா நிலத்துல ஆட்சி செய்யக்கூடிய அந்த வல்லமையை நமக்கு கொடுக்குது. அடுத்து சுத்தமாயை. இந்த சுத்தமாயை அப்படிங்கிறது இறைவன் கொடுத்த அந்த அமானிதத்தை நம்ம செயல் சீரின்றி அந்த மாயையாக நம்ம எல்லாம் மாத்திடுறோம். அப்படி மாற்றும் போது அதையும் அவங்க திரும்ப அவங்கள சந்திச்சா அதை சுத்தப்படுத்தி திரும்பவும் அந்த நீ எப்படி அசுத்தமாக்கி வச்சிருக்கியோ அதெல்லாம் சுத்தப்படுத்தி அதை எப்படி இறைவன் அமானிதம்ங்கிற ஒரு உன்னத பொருளாக கொடுத்தாங்களோ அதை நீ நபுசாக மாற்றி அதை பஞ்சமா பாதக விரிவலர் வித்தாக மாற்றி வச்சிருக்கிற அதை அவங்க திரும்ப மாற்றி நமக்கு அதை சுத்த மாயையாக்கி தருவாங்க. இத பத்தி இன்னும் நான் விரிவா பேசணும்னு எடுத்து வச்சேன். இப்ப நேரம் அதிகமான காரணத்தினால அதை சுருக்கமா சொல்லி இதோட முடிப்போம். வருகிற சபையில இன்னும் இதை பத்தி நம்ம விரிவா பேசுவோம். அப்போ இந்த மாயை எப்படி நமக்கு சுத்தமாகப்படுது? இந்த மூலபண்டார பருவத்துல தெய்வம் அவங்க அவங்கள சந்திச்ச உடனே அந்த நம்ம பஞ்சமா பாதக அந்த அமானிதம் என்னும் பெருந்தவ பொருளான வித்யாதத்துவமாகிய 7 வாங்கிட்டு இங்க இவனுடைய செயல் சீரில்லாம போனதுனால, செயல் சீரா இருக்கிறதுனா ஒரு குருபெருமான சந்திச்சு அவங்களுக்கு பிள்ளை ஆயிட்டீங்கன்னா அவங்க செயல் எல்லாம் சீரா இருக்கும். அது இல்லாம நீ இந்த உலக காரியத்திலே இருந்து அந்த செயல் சீரின்றி போகும்போது அது என்னவா மாறுது அப்படின்னா பஞ்சமா பாதக விரிவலர் வித்தாக முளையலத்தை இட்டு விருட்சமாக மாற்றி கொண்டு விட்டதுனாலே அதை அப்படியே பெரிய விருட்சமாக மாற்றி அள்ளி நரக அரசாட்சி வெறிமரம் ஏறி அதன் வாது கொம்பு கொப்பு கொலையிலாம் எங்க இருக்குன்னு குரங்கு மாதிரி அதுல தாவிக்கிட்டே திரியுது. அப்படி மாயை என்று எழுந்து இவனை சாய்ப்பதற்கென்றே நபுசுகளாகி நிற்கும் அவைகள் 7. இவனை சாய்க்கிறதுக்குன்னே நபுசுகளாகி நிக்குதே அந்த 7. அந்த 7ம் அந்த குருபெருமான அவர்களை சந்திச்சு அவங்களுடைய அந்த வடவை அனலாகி அந்த வாக்கை நீ செவியில கேட்டீங்கன்னா இந்த 7ம் திரும்ப அமானிதமா மாறிடும், திரும்ப பொய்யானது மெய்யாக மாறிடும். அந்த 7ல் 1 வடவை அனலாகிய ஊழித்தி பற்றி எரிந்து நீராகிறதும், மற்றொன்று சுத்தாதி கொதி வெந்நீர் விழுங்கி கொதியுண்டு உரிபடுகிறதும், பிறகொன்று பூதாதி சுவை உப்பு தளத்தில் தோய்ந்து உலரப்படுகிறதும், வேறொன்று ஜீவப்பிடி உவர்நீரிலே கழுவப்படுகிறதும், இன்னொன்று ஜீவத்தண்ணீர் என்னும் ஆலவாயூற்றில் படிந்து களைப்பாறுகிறதும், அப்பால் ஒன்று அருணோதய அருட்பாக்கடலில் வாய்மடுத்து வலிமை பெறுகிறதும், அதன் பின்னொன்று மாறாத கசப்பென்னும் இருளை விட்டு மீண்டோம் என்று கையாளி போடுகிறதுமாக மெய்யாகின அங்கே. அப்போ அந்த குருபெருமான சந்திச்ச உடனே நீ அவங்க கொடுத்த அந்த அமானிதத்தை நபுசாக மாற்றி மாயையாக மாற்றி வச்சு உன்னை சாய்க்கிறதுக்குன்னே நரகத்துல போகிறதுக்குன்னே நீ வச்சிருந்தா கூட அவங்கள சந்திச்ச உடனே அது எல்லாம் திரும்பவும் மெய்யாக மாறிடும். மெய்யின் மேனிலை வேவிய வீடூர வெய்ய மாயின் வீரலாம் மாறியே கையில் மெய்ப்பொருள் கண்டு கண்ணேறவே கையில் மெய்ப்பொருள் கண்டு கண்ணேறவே மெய்யின் மூல பண்டாரம் வண்ணமே. இதுதான் மெய்யின் மூல பண்டாரம், இவ்வண்ணம் தான், இப்படித்தான். நீ ஒரு குருபெருமான சந்திச்சா போதும், ஒன்னு நீ பெற்றிருந்த அந்த உருவகம்லாம் மாறி நீ வானவர் நீர்மேனி ஆகிடுவ. ஜீவ தண்ணீரிலே படிய விடுத்து மாற்ற பெற்று புனர்க்குள் ஜென்மம் எடுக்கும்படி செய்து வைத்து உன்னை புனர் ஜென்மம் அடைய வச்சு உன்னை மறுபிறப்பு அடைய வச்சு உன்னுடைய உருவத்தையே மாற்றி உன்னுடைய கண் முந்தியிருந்த கண் அல்ல, உன்னுடைய வாய் முந்தியிருந்த வாய் அல்ல, உன்னுடைய செவிப்புலன் முந்தியிருந்த செவிப்புலன் அல்ல, உன்னுடைய அங்கப்புலங்கள் எல்லாம் முந்தியிருந்தவை அல்ல, அவற்றையெல்லாம் மலர்கை வைத்து களைந்தெடுத்து எரிந்து ஆங்காங்கு வைத்தனர் புதிதாய் எங்கும் வலிமைகள் குமுறி நிற்க. அப்படி வலிமைகள் எல்லாம் குமுறி நிற்க செஞ்சு நமக்கு அந்த கடனை நாம பெற்று வந்தோமே அந்த கடனை அவங்கள அப்பா அப்படின்னு கையேந்தி அவங்கள்ட்ட அந்த மறுபிறப்பாக அந்த 7ஆம் பிறப்புடலும் நம்ம எடுத்த உடனே அப்போ இறைவன் செய் நன்றியது 8ஆ பெருங்கடன், அது 7ஆம் பிறப்புடலும் எடுக்கையிலே தீருதையா அப்படின்னு சொல்லி நம்ம அவங்ககிட்ட நாம செய்ய வேண்டிய இந்த கடனை கட்டணும். அப்படின்னா நாம செய்ய வேண்டியது என்ன? காலம்ங்கிற ஒரு கடனை நம்ம கட்டினா போதும், மீதி எல்லா கடனையும் அவங்களே நமக்காக கட்டிடுவாங்க. அந்த கால நேரம் பார்த்து
சரியான வயசுல அவங்கள போய் கைப்பற்றிக்கிட்டா போதும். அப்போ நாம அப்படித்தான் நம்முடைய பெருமானவர்களை அந்த அவங்களுடைய அந்த பிள்ளைகளாக நம்ம மாறி அந்த மொழிகள் நம்ம காதுல கேட்கும் போது அந்த செவியில ஏற்றுக்கொண்டு நம்ம வாழும்போதுதான் நாம அந்த கடன்களை எல்லாம் நாம நமக்காக அவங்க கட்டுறாங்க. அத நாம கேட்டுட்டு விட்டுட்டு போக கூடாது. திருவாய்மொழி, அவங்களுடைய திருவாய்மொழி நம்மளுக்கு எங்க கேக்குதோ, நீ கேட்கும் போது என்ன அந்த மொழியை கேட்டுட்டு நீ விட்டுட்டு போயிடாத அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு வாக்கியத்தை மட்டும் நான் பார்ப்பேன். மனுவாக பிறந்து எம் முன்னே எம் வார்த்தையை கேட்டு விட்டு அந்த அதோகதிக்கு போகலாமா? கேட்டு விட்டுட்டா அதோகதிக்கு போயிடுவார். அதனால அதை கேட்டுட்டு விட்டுறக்கூடாது. மனுவாக பிறந்து எம் முன்னே எம் வார்த்தையை கேட்டு விட்டு அந்த அதோகதிக்கு போகலாமா? அப்போ கேட்டா என்ன செய்யணும்? அதை விட்டுறக்கூடாது. அதை விடாப்பிடியாக பற்றி கொள்ள வேண்டும். எமக்கு மட்டும் அது சகிக்காது. ஆகவே அந்த எல்லையில் உங்களுக்கு கை கொடுத்து உதவுகின்ற ஒரு மெய்மை நித்திய உருவை இப்போதே ஆராய்ந்து பார்த்து தேடி கொள்வீர்களாக அப்படின்னு நமக்கெல்லாம் ஆசீர்வாதம் கொடுக்குறாங்க. அப்போ அந்த நம்மளை முத்திக்கு எட்டுகின்ற அந்த வார்த்தையை கொடுக்கும் போது அதை கேட்டு விட்டுறாம அதை விடாம பற்றி கொண்டு தெய்வம் அவர்களுடைய அந்த பிள்ளையாக நம்ம மாறி 7ஆம் பிறப்படலம் எடுத்துதான் நாம அந்த அழியா திருநாட்டில் வாழ்வீர் மனுக்குலமே, வான்குலத்தில் பிறந்து வாழ்வீர் மனுக்குலமே அப்படின்னு நமக்கு தெய்வம் அவங்க ஆசீர்வதிக்கிறாங்க. அப்போ நாம இந்த அமானித கடனை எப்படி கட்டுறது அப்படின்னா, தெய்வம் அவர்களுடைய அவங்க கால நேரம் பார்த்து அவங்களுடைய பிள்ளையாக நம்ம சேர்ந்தா போதும், இந்த கடன் எல்லாம் நமக்கு கட்டப்பெறுகிறது என்பது பற்றியெல்லாம் நாம பார்த்தோம். தொடர்ந்து நாம இதை பத்தி பார்ப்போம். இதை எப்படி நபுசா மாத்துறான், இந்த நபுசுகளை அவங்க திரும்ப அவங்க அதை மெய்யாக கொண்டு வர்றாங்க அப்படிங்கறதெல்லாம் பத்தி இன்னொரு நாளைக்கு நம்ம விரிவாக பார்ப்போம் என்று கூறி என்னுடைய முத்தி பேரரை மேலும் மேலும் முழங்கும் என்று கூறி உங்கள் தம்பத்தில் விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம்.